பொதுவாக ஒரு கட்சி கொடியில் இருக்கிற நிறங்களுக்கு ஒரு காரணம் இருக்கும், அதில் இருக்கிற சின்னங்களுக்கு ஒரு காரணம் இருக்கும். இந்த கொடிக்கும் அது போன்று இருக்குது. விஜய் வந்து மாநாட்டில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. பொதுவான அது குறித்து பல யூகங்கள் வந்துட்டே இருக்குது. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? சிவப்பு, மஞ்சள், அதில் இருக்கிற வாகை மலராக இருக்கட்டும், யானைகளாக இருக்கட்டும், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த கொடியில் இருக்கின்ற ஒவ்வொரு வண்ணமும் ஒரு கருத்தியலை பேசுது, கருத்தியலை சொல்லுது, சித்தாந்தத்தை பேசுது. அந்த அடிப்படையில் தான் நம்ம பார்க்கணும். தலைவர் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாங்க, இது குறித்து மாநாட்டில் விளக்கமாக பேச போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தலைவர் அவர்கள் பேசினாதான் சிறப்பாக இருக்கும். இது குறித்து தலைவர் அவர்கள் பேசினாதான் நல்லா இருக்கும். தலைவர் அவர்கள் பேசினால்தான் மக்களிடம் போய் இன்னும் அதிகமாக சேரும். இருந்தாலும் என்னுடைய யூகத்தின் அடிப்படையில் என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக நான் சொல்கிறேன். இந்த வண்ணங்கள் எல்லாம் எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எங்களுக்கே அது தெரியாது. தலைவர் சொன்னாதான் எங்களுக்கு தெரியும். இப்போ அதில் சிவப்பு இருக்குது, மஞ்சள் இருக்கு, பச்சை இருக்கு, அப்புறம் நீலம் இருக்கிறது. இந்த 4 வண்ணம் பார்த்தீங்கன்னா அனைத்து மக்களையும் அரவணைக்கக்கூடிய வண்ணங்கள். இல்லை, இதில் முதன்மையாக சிவப்பு மற்றும் மஞ்சள் அப்படின்றது இருக்குது. உள்ள ஸ்டாரில் தான் நீங்கள் சொல்கிற நீலம், பச்சை இருக்குது. சிவப்பு, மஞ்சள் அது எதற்கான குறியீடு? இல்லை, மஞ்சள் என்பது ஒரு வளமான தமிழகம். மஞ்சள் என்பது ஒரு ஒரு தன்னம்பிக்கை தரக்கூடிய ஒரு வண்ணம், பாசிட்டிவ் வைப், மோட்டிவேஷன் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க, மங்களகரமானது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த அடிப்படையில் தான் நம்ம மஞ்சளை பார்க்கணும். சிவப்பு என்பது புரட்சியினுடைய அடையாளம், பொது உடைமை தத்துவம் தான் புரட்சி என்பது. அது 2 சிவப்பு இருக்குது, மேலே ஒரு சிவப்பு இருக்குது, கீழே ஒரு சிவப்பு இருக்குது. அப்போ மேலே இருக்கிற சிவப்பு பார்த்தீங்கன்னா நாம் சிந்திய ரத்தம். ஒரு புரட்சிக்கு தயாராகிறோம் என்றால் ரத்தம் சிந்தாமல் எந்த புரட்சியும் நடக்காது. அப்போ ரத்தத்தினுடைய ஒரு வெளிப்பாடு தான் சிவப்பு. இன்னொரு சிவப்பு என்பது கம்யூனிஸ்ட சித்தாந்தம், அனைவருக்கும் சமம், சமத்துவம் என்கின்ற ஒரு உணர்வை, ஒரு பொது உடைமை தத்துவத்தை முன்வைக்கின்ற ஒரு சிவப்பாக நம்ம பார்க்கலாம். இப்போ உள்ள பச்சை இருக்குன்னு சொல்றீங்கல்ல, அந்த பச்சை என்பது பசுமை, விவசாயத்தை முன்னாடி ஒரு 28 ஸ்டார் இருக்குல்ல, அது எதை குறிக்குது? இல்ல, 28 ஸ்டார் அதெல்லாம் தலைவர் பேசினாதான் நல்லா இருக்கும். மாநாட்டில் அவர் பேசணும். இப்போ யூகத்தின் அடிப்படையில் தான் நானும் பேசுறேன். என்ன சொல்றாங்க, இப்போ 28 மாநிலங்கள் அப்படின்னு கூட நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த பச்சை என்பது பசுமையை குறிக்கிறது, பச்சை என்பது விவசாயத்தை குறிக்கிறது. இப்போ விவசாயிகள் வீதியில் இறங்கி போராடுறாங்க. 3 வேளாண் சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று போராடினாங்க. மத்தியில் ஆண்ட பிஜேபி அரசாங்கம் தடியடி நடத்தி, துப்பாக்கி சூடு நடத்தி 800க்கும் மேற்பட்ட விவசாயிகள் எல்லாம் இறந்து போனாங்க. இன்று வரை விவசாயிகள் போராடி கொண்டு தான் இருக்கிறாங்க. அப்போ அந்த பசுமையான விவசாயத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு கொள்கையை தலைவர் அவர்கள் இந்த கொடியின் மூலம் சொல்லியிருக்கலாம். இதை நானா யூகித்து தான் சொல்றேன். அப்புறம் இன்னொரு பச்சை இன்னொரு அடிப்படையில் நீங்கள் பார்க்கலாம், இஸ்லாமிய தோழர்களுடைய அடையாளமாக பார்க்கலாம். ஏன் நம்ம அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, கண்ணியத்துக்குரிய காயிதமில்லத் ஐயா அவர்கள் இஸ்லாமிய மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும், போராட வேண்டும் என்று வருகின்ற பொழுது அவர் அறிவித்த கொடியும் பச்சை வண்ணத்தில் தான் இருந்தது. ஜின்னா அவர்கள் வருகின்ற பொழுது அவர் அறிவித்த கொடியும் பச்சை தான் இருந்தது. அப்போ பச்சை என்பது இஸ்லாமிய சொந்தங்களின் ஒரு குறியீடாக இந்த சமூகத்தில் இருக்கிறது. அப்போ அந்த அடிப்படையில் இந்த இஸ்லாமிய சமூகம் யாரால் நசுக்கப்படுகிறார்கள், ஒடுக்கப்படுகிறார்கள். அப்போ நாங்கள் மத சார்பின்மை கொண்டவர்கள், எல்லா மதத்திற்கும் முன்னுரிமை கொடுக்கக்கூடியவர்கள், சமத்துவமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். அப்போ இங்கு காலம் காலமாக சிறுபான்மை என்று சொல்லப்படுகின்ற இஸ்லாமிய சொந்தங்களுக்கு நாங்கள் துணை நிற்போம், நாங்கள் உறுதுணையாக இருப்போம். உங்களுக்கு எந்த பிரச்சனை என்றாலும் தமிழக வெற்றி கழகம் முன்னாடி நிற்கும், முதன்மையாக நிற்கும் என்று அந்த வண்ணத்தின் மூலம் வெளிப்படுத்தலாம். ஏன் சொல்றேன்னா, குடியுரிமை திருத்த சட்டம் வருகின்ற பொழுது இந்த சட்டம் என்பது பிளவுவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய சட்டம், மதத்தை வைத்து பிரிவினையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சட்டம். எனவே இந்த சட்டத்தை அமல்படுத்தக்கூடாது என்று கண்டித்து அறிக்கை வெளியிட்டவர் தளபதி அவர்கள். அந்த அடிப்படையில் இந்த பச்சை வண்ணத்தை பார்க்கலாம். நீலம் என்பது அது எல்லாருக்குமே தெரியும். நீலம் என்பது எல்லை இல்லாத விரிந்த பார்வை கொண்ட ஒரு சிந்தனையா இருக்கணும். வானத்தை போன்று நம்மளுடைய சிந்தனையும் நம்மளுடைய கோட்பாடுகளும் நாம் மற்றவர்களை நேசிக்கின்ற பண்பு என்பதும் அளவில்லாத பறந்து பட்டதாக இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் நீலம் இருக்கிறது. இதை தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் நீலத்தை அதிகமாக பயன்படுத்தினாங்க. தலித்திய உரிமைகளுக்காகவும் பட்டியலின மக்களுக்காகவும் போராடக்கூடிய தலைவர்கள், கட்சிகள் எல்லாமே நீலத்தை பிரதிபலிப்பாங்க. அந்த அடிப்படையில் இந்த நீலத்தை நம்ம பார்க்கலாம். இதுல வாகை மலர், பொதுவாக வாகை மலர் குறித்து பல்வேறு தகவல்கள் வருது. வாகை மலர் என்னவா? இல்லை, வாகை மலர் நம்ம தமிழர் வாழ்வியலோடு தொடர்புடையது. அது ஒரு தொப்புள் கொடி சொந்தம் போன்றது தான் வாகை மலர் என்பது. ஈழத்தில் இருக்கின்ற தமிழர்களோடு நம்ம தொடர்புபடுத்தி பார்க்கணும். வாகை மலர் என்பது, வாகை என்பது ஒரு வெற்றியினுடைய ஒரு குறியீடு. சங்க காலத்தில் போர் செய்ய போய் வெற்றி பெற்று வந்தாங்கன்னா அவர்களை வரவேற்பதற்கு இந்த வாகை மலரை பயன்படுத்துவாங்க. மாலையாக அணிவித்து வரவேற்பார்கள், கொண்டாடுவார்கள். அது ஒரு உற்சாகத்தையும் தன்னம்பிக்கையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மலர் தான் வாகை மலர்.